அல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. எப்படி ஒழிந்து போவதில்லை? நாம் பார்த்து கொண்டிருக்கிற வானம் ஒழிந்து போகுமோ? இல்லாமல் போய்விடும். மடமடவென்று வந்து அழிந்து போகும். நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆம் தேவஜனமே, அப்படி என்றால் நாம் எதை பிடித்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். ஒழிந்து போகாத தேவனுடைய வார்த்தை, அழிந்து போகாத தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், வான சாஸ்திரங்களை எல்லாம் உண்டாக்குகிறார்கள். வானத்தின் சத்துவங்களை வைத்து கணிக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கணிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போயிருப்பா, என் வார்த்தை மாத்திரம் ஒழிந்து போகாது என்று சொல்லி. நீங்கள் பூமியிலே பார்க்கிற மனுஷர்கள் எல்லாம் போயிடுவாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. எனவே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையிலே இதெல்லாம் நமக்கு வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டும், நான் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்களேன், இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போய்விடுமாம். எத்தனையோ பூகம்பங்களை பார்க்கிறோம், எத்தனையோ வெள்ள சேதங்களை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போகிறார்கள். வயநாடை நாம் பார்க்கிறோம். சுனாமி வந்த பகுதிகளை நீங்கள் பாருங்கள். இது எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை. அவன் என்னதான் உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எதுவும் நிலைக்காது. ஆனால் நிலைக்கக்கூடியது ஒன்று, தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழுங்கள், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். பெரும்பள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வந்தாலும் உங்களை சேதமாகாதபடிக்கு கர்த்தர் காப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி நாங்கள் வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஒழியாத, அழியாத, மறைந்து போகாத உங்கள் வார்த்தையை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி வசனத்தின்படியாய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.